ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மும்பையில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்கும் மும்பை தான் தெரியும். அது எப்படி அங்கே பண்ணுறாங்க, எந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக விநாயகர்னால் அங்கே கணபதினு சொல்லுவாங்க. அங்கே கணபதின்னு சொல்கிறதா நம்ம விநாயகர் நீங்கள் சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். அந்த கணபதி ஃபெஸ்டிவலை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே அங்கே ஏரியாக்களில் கணபதி வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 1 மந்த் 2 மந்த் பிஃபோர்லேயே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அங்கே எந்தெந்த ஏரியாவில் வைக்கிறாங்களோ, எந்தெந்த சந்து பொந்தெல்லாம் அங்கே வைக்கிறாங்களோ, அங்கெல்லாம் வந்து விநாயகர் வைக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சர்டன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அது மூலிமா வந்து விநாயகர் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுங்களில் விநாயகர் வைக்கிறவங்க ரொம்ப அங்கே பழக்கம் உள்ளவங்க எல்லாருமே வைப்பாங்க. சில பேருக்கு பழக்கம் இல்லாதவங்க அங்கே வைக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரக்ஷாபந்தன் ஃபெஸ்டிவல் வந்ததுலேருந்தே எல்லோரும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விநாயகரை. ஆர்டர் பண்ணால் தான் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த விநாயகர்லாம் பார்க்குறதுக்கே நம்ம கண்ணை பறிக்கும். 1000 கண்கள் வேணும். அங்கே இருக்கிற சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் எல்லா விநாயகருமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த ஃபெஸ்டிவலே கலர்ஃபுல்லான ஃபெஸ்டிவல். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 10 நாள் பண்டிகைங்க விநாயகர் சதுர்த்தி. அவ்வளோ ஒரு மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற வீட்டுங்களில் வந்து ஒரு 1 மந்த்லேருந்தே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக வந்து விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு 1 or 2 டேஸ் முன்னாடி கூட ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம போகும்போது அங்கே பெருசாக வந்து பிள்ளையார் வந்து இருக்கும், அந்த ஸ்பாட்டில் வாங்குறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு பிடிச்ச விநாயகராக இருக்காது. எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஐயோ வந்து நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கலாமேன்னு தோணி எல்லாருமே இப்போ முன்னாடியே தான் அவங்க ஆர்டர் பண்ணி விநாயகரை வாங்குறது ரொம்ப வழக்கம். அது ரொம்ப நேச்சர். இப்போல்லாம் டெக்னாலஜி வந்தோடனே விநாயகர் ஆர்டர் பண்ணோடனே செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அந்தளவுக்கு இது எங்கள் விநாயகர் அப்படின்றது அங்கே ரொம்பவே வந்து ஆர்டர் பண்ணுறது, வீட்டுங்களில் ஆர்டர் பண்ணி விநாயகர் வைக்கிறதுன்றது ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்லலாம் நம்ம அன்னைக்கே போயிட்டு விநாயகர் வந்து 50 ரூபா 100 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. விநாயகரை கொண்டு வரதுக்கு அதுவே இவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடுங்களெல்லாம் விநாயகர் வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற வீடுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே எல்லாருமே கலந்துருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராட்டின்னு எல்லாருமே ஒரு கலந்து இருக்கக்கூடிய இடம் தான் மும்பை. அங்கே வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் விநாயகர் வைக்கும்போது அங்கே ஏரியா கல்ச்சர் படியே வந்து விநாயகர் வீட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, வீட்டுகளில் வைக்கிற விநாயகருக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணி தான் விநாயகரே கொண்டு வருவாங்க. மோஸ்ட்லி முக்கால்வாசி வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து தான் விநாயகர் கொண்டு வருவாங்க. அந்த விநாயகர் ஃபெஸ்டிவலுக்காக விநாயகரை கொண்டு வரதுக்காக வீடு முழுக்க பெயிண்ட் அடித்து கொண்டு வருவாங்க. நம்மலாம் முந்தி வந்து பொங்கல் பண்டிகைக்கெலாம் இங்கே தமிழர்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அங்கே வந்து இப்பயும் வந்து மும்பையில் தமிழர்கள் வைக்கிற விநாயகர் சதுர்த்தி கூட வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் பெயிண்ட் பண்ணி விநாயகரை கொண்டு வந்து வைப்பாங்க. நல்லா அந்தளவுக்கு மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. ஏரியாக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே வந்து பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. விநாயகருக்குன்னு ஒரு பந்தல் செட்டு போடுவாங்க. அந்த செட்டில் போட்டு விநாயகர் கொண்டு வந்து வைப்பாங்க. எத்தனை மணிக்கு அங்கே விநாயகர் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் இல்லைங்களா, 12 மணிக்கு மேலே வந்து விநாயகர் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நம்ம மார்னிங் வந்து அங்கே இருக்கவங்க எழுந்து போயிட்டு அந்த விநாயகர் பந்தல் செட்டு உள்ள போய் பார்த்தா, அதான் அந்த பந்தல் செட்டுன்றது மண்டபம்னு சொல்லலாம். அதுதான் மண்டபம்னு சொல்லுவோம். விநாயகர் மண்டபத்துள்ள போய் பார்த்தா அங்கே விநாயகர் இருப்பார். அப்படி இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு 6ஆம் வாரத்தோட விநாயகரை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. இந்த மாதிரி 2 டைமில் அங்கே வைக்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் வீட்டுங்களில் அப்படி கிடையாது. வீட்டுங்களில் வந்து மார்னிங் 8 மணிலேருந்து ஒரு 12 12:30க்குள்ளே வந்து மதியம் 12 12:30க்குள்ளேருந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பகலில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. வீட்டுங்கள்லேயே கூட கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலதளத்தோடலாம் வைக்கிறவங்க இருப்பாங்க விரும்புகிறவங்க. மற்றபடி நார்மலாக வைக்கிறவங்க வந்து அந்த டைமுக்கு விநாயகரை வந்து கையில் தான் மணக்கட்டையில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா ஒரு சத்தமாக இங்கே மாதிரி சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கணபதி பப்பா மோரியா, மங்கள்மூர்த்தி மோரியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லவுடாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நல்லா லவுட் வாய்ஸில் சத்தமாக கோரஸாக ஒரு 2-3 பேர் சேர்ந்து கோரஸாக சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ரிலேட்டிவ்ஸோட சின்ன பசங்களோட கூட்டு போயிருந்தா விநாயகர் வாங்குறதுக்குன்னே ஒரு 2-3 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா யாருமே இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு வந்தால் அது அவங்களுக்கு ஒரு ஆளே கத்தி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். கணபதி பப்பா மோரியா, மங்கள்மூர்த்தி மோரியான்னு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு 2-3 பேர் அப்படி போய் வாங்கினா கூட அவங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும், கோர்ஸாக கத்த முடியும். விநாயகர் வருதுன்றதே நம்ம தெருவில் வருது, நம்ம வீட்டுக்கிட்ட வர்றதுன்றதே கிட்ட வர வர எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீட்டில் தெரியும் போது அந்த வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் விநாயகர் அந்த வீட்டு ஆணை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க காலில் தண்ணி ஊற்றி
விநாயகரை வழிபட்டுட்டு தான் அவங்க உள்ளேயே விநாயகரை கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, விநாயகர் அங்கே வைக்கிறதுக்கு வீட்டுங்களில் நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா மாஸா டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த தர்மக்கோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தர்மக்கோல்லே கோவில் மாதிரி செட் பண்ணுவாங்க. கோவில் மாதிரி செட்டிங் பண்ணி இருக்கிற தர்மக்கோலும் விற்கும் கடையில். இந்த கலர்ஃபுல்லாக ஒயிட் தர்மக்கோல்லே கோவில் மாதிரி செட் பண்ணி இருக்கும், கலர்ஃபுல்லான தர்மக்கோலும் இருக்கும் கோவில் மாதிரி செட் பண்ணி ரொம்பவே அழகாக கடையில் விற்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க செட் பண்ணுவாங்க. இந்த குண்டூசி அதெல்லாம் வச்சு இவங்க வீட்டுங்களில் ஒரு பெரிய டேபிள் போட்டு அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒரு மினி கோவில் மாதிரி அழகாக ஒரு டேபிளில் பண்ணி இந்த குண்டு குண்டு கலர் கலராக ஒரு இருக்கும், கலர் கலராக குண்டு மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் தொங்க விட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இந்த ஜிகினா லைட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சின்ன சின்ன சீரியல் பல்ப் லைட்டு அது எல்லாமே போட்டு ஜிகினா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு சுற்றி அந்த தர்மக்கோலில் ரொம்ப நல்லா அழகாக மாஸாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க கணபதியை. அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு கணபதி சைஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு கணபதி சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமனாக பேசிப்பாங்க. ஒருத்தர் கணபதியை போய் வந்த உடனே பார்க்குறது அங்கே ரொம்ப வழக்கம். இந்த மாதிரி ரொம்ப நல்லாவே அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இதுலேயுமே அங்கே தமிழ் இருந்தாலும் தெலுங்கு இருந்தாலும் ஃபஸ்ட் டே வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது மாதிரி படைப்பாங்க. அது அவங்க ஃபஸ்ட் டே வந்து அவங்கவுங்க கல்ச்சர் படி கலாச்சாரம் படி படைப்பாங்க. செகண்ட் டேல இருந்து ஆர்த்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆர்த்தின்றது என்னன்னா பூஜை, நம்ம பூஜையை தான் வந்து அங்கே ஆர்த்தின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து கணபதி மண்டபம்னு சொன்னால பந்தல் போட்டு வைப்பாங்கன்னு, அங்கே வந்து வந்த அன்னைக்கே வந்து ஆர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டு வந்த அன்னைக்கே வந்து ஆர்த்தி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்து அங்கே இருக்கிற ஏரியாக்கள்லாம் கூப்பிட்டு ஏரியாக்களில் வந்து சாங்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஹிந்தி மராட்டி சாங்ஸ்னு கணபதி சாங்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சாங்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு ரீட் பண்ணி படிப்பாங்க. படித்து இருக்க மெமரி ஆகிடும் எவ்ரி இயர். அது அப்படியே வந்து இத்தனை பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி அது ஏரியா வைஸாக பாடி கிளாப் பண்ணி நல்ல கணபதியை உற்சாகமாக வழிபடுவாங்க. முடியும் போது கணபதி பப்பா மோரியா மங்கள்மூர்த்தி மோரியான்னு சொல்லிட்டு கோரஸாக கற்றுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே ஆனால் அந்தளவுக்கு இல்லை இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுங்கள்லேயும் வந்து கணபதி வாங்கின அன்னைக்கு எல்லாரையுமே கூட்டு ஆர்த்தி பண்ணுறவங்க இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க கல்ச்சர் படி அன்றைக்கி ரொம்ப வெரைட்டியெல்லாம் செஞ்சு வச்சு படைப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே படைச்சிப்பாங்க. சில வீட்டில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு படைப்பாங்க. ஆனால் மறுநாளில் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்த்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த வீட்டு கணபதியிலே கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோவில் மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னால, எதுவுமே இல்லாதவங்க ஒரு டேபிள்லையாச்சும் வைப்பாங்க. கீழேயே வச்சா கூட அது அந்தளவுக்கு ஒரு டெக்கரேஷனாக பண்ணி தான் வைப்பாங்க. முக்கால்வாசி இந்த கோவில் டெக்கரேஷனு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டி இப்போலாம் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. கணபதி வீட்லேயே செட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு மாசா வழிபடுறாங்க. அது நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த அந்த கணபதி செட்டிங்குள்ளே வைப்பாங்க. கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தா அதை வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பழ வகைகள் வைப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இத்தனை பழம், எல்லா பழத்துலையும் ஒன்று வச்சு ஒரு கூரா வச்சு விற்கிறாங்க. அந்த கூரை வாங்கி வச்சு கணபதிக்கு வந்து இங்கே விநாயகர் வச்சு நம்ம படைச்சு வழிபடுவோம். இங்கே நிறைய பேர் அப்படி பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது. விநாயகருக்குன்னே கிலோ கணக்கில் பழம் வாங்குவாங்க எல்லாருமே. இப்போ ஆப்பிளில் வந்து இத்தனை பழம், ஒரு 4-5, ஆரஞ்சில் வந்து ஒரு 4-5, மாதுளையில் ஒரு 4-5, கிரேப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக விநாயகர் முன்னாடி ஒவ்வொரு பிளேஸ்லையும் தனித்தனியாக அடுக்கி வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அந்த மாதிரிலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி படைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுநாளில் இருந்து எல்லாரையுமே கூட்டு ஆர்த்தி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து எங்கள் வீட்டுக்கு மார்னிங் ஒரு தடவை பண்ணுவாங்க, நைட் ஒரு தடவை பண்ணுவாங்க. மார்னிங் வந்து ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே லீவ் இருக்கும். சின்ன விநாயகர் வீட்டு விநாயகர் எடுக்கிற அன்னைக்கு வந்து சில ஸ்கூல் வந்து ஆஃப் டே வைப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் வந்து சில பேர் இடத்துல ஆஃப் டே வைப்பாங்க. மோஸ்ட்லி லீவாக தான் இருக்கும். பெரிய விநாயகர் எடுக்கிற அன்னைக்கு எல்லாமே லீவு கம்பல்சரி. இந்த கடைங்க ஃபேக்ட்ரிங்க அதெல்லாம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி வரைக்கும் வைப்பாங்க. அதுக்கு மேலே பந்து மாதிரி இருக்குங்க, பந்துனே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஆள் நடமாட்டம் எல்லாமே இருக்கும். இந்த திருவிழாக்கான கடைங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே எல்லாரும் விநாயகர் வந்து வேடிக்கை பார்க்க முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு விநாயகரில் வந்து டெய்லியுமே ஆர்த்தி பண்ணுவாங்க. காலைல ஒரு தடவை, ஈவினிங் நைட்டில் ஒரு தடவை பண்ணுவாங்க. 2 தடவை பண்ணுவாங்க. மண்டபத்தில் வைக்கிற விநாயகருக்கும் அதே மாதிரி 2 தடவை ஆர்த்தி பண்ணுவாங்க. மார்னிங்ன்றதுனால எல்லாருக்கும் ஸ்கூல் காலேஜ்ன்றதுனால வீட்டுகளில் பண்ணும்போது ரொம்ப பேர் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது ஆர்த்தியில். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக முடிப்பாங்க. ஆனால் ஈவினிங் உண்மையாலுமே கிராண்டாக இருக்கும், ரொம்ப மாசாகவே இருக்கும்.
விநாயகர் சதுர்த்தி ஆரத்தி வந்து ஈவினிங்கில் ரொம்ப கிராண்டாக இருக்கும் கணபதிக்கு. இப்போ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஃப்ரூட்ஸ் போய் வாங்குவாங்க. இதுக்குன்னே டெய்லி ஒவ்வொரு நாளும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி அதை அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. நேற்றைய ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி மார்னிங்கில் ஆர்த்தி பண்ணுறாங்கல்ல, மார்னிங் படைக்கிறாங்கல்ல, அப்போ எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துருவாங்க. சில வீட்டில் அதை ஈவினிங்கில் பிரசாதமாக கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆனால் வந்து ஈவினிங் வந்து நல்ல வெரைட்டியாக செஞ்சு வச்சு படைப்பாங்க. இப்போ நம்ம தமிழால் இருந்தாங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சுண்டல், கேசரி, அந்த மாதிரி இந்த 5 நாள், ஆக்சுவலாக 5 நாள் வைப்பாங்க. வீட்டு விநாயகர் 5 நாள் வைப்பாங்க. வந்து பெரிய விநாயகர் மண்டபத்தில் வைக்கிறாங்க இல்லையா, அது 10 நாள் வைப்பாங்க. இது ரொம்ப கம்பல்சரி அங்கே வைக்கிறது. இந்த மாதிரி அந்த 5 நாளுமே வெரைட்டியாக செஞ்சு வச்சு சாமிக்கு வழிபடுவாங்க. அதே மாதிரி இந்த தெலுங்குஸ்லலாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன விநாயகர் அவங்க எப்படிலாம் வழிபடுறாங்களோ அதுக்கேற்ற இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இந்த இப்போ தெலுங்குஸ்ல வந்து கோதுமை பாயசம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க விநாயகர். தமிழ் எப்படி கொழுக்கட்டையோ அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்டே வச்சு படைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தெலுங்குஸ்ல எப்படியோ கோதுமை பாயசம் ரொம்ப நல்லா லைக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அதை வச்சு படைக்கிறது ரொம்பவே வழக்கம். இந்த காமனான பிரசாதம் வந்து லட்டு, பூந்தி, இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, என்னென்னலாம் பிரசாதமாக கொடுக்கலான்னு இருக்காங்களோ அது எல்லாமே வச்சு விநாயகருக்கு வச்சு இதை வழிபடுவாங்க. கரெக்டாக வந்து இந்த ஈவினிங்கில் ஆர்த்தி பண்ணுற டைமில் நல்ல கோரஸாக சாங் படித்து அதிக பேர் வந்து கிளாப் பண்ணி விநாயகரை வழிபடுவாங்க. முடிக்கிறப்போ கணபதி பப்பா மோரியா, மங்கள்மூர்த்தி மோரியான்னு சொல்லி முடித்து ரொம்ப கோரஸாக கத்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ். ரொம்ப நல்லா லவுடாக கத்துவாங்க முடிக்கிறப்போ, கணபதி பப்பா மோரியா, மங்கள்மூர்த்தி மோரியான்னு சொல்லிட்டு ரொம்ப லவுடாக கத்தி நம்ம கணபதியை வணங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரம் பாடுறாங்களோ அவ்வளோ நேரமும் ஆர்த்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. விநாயகருக்கு ஆர்த்தி காமிச்சிட்டே இருப்பாங்க அவ்வளோ நேரமும். அது முடிச்சுட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து எப்படா பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆர்த்தியுமே நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பாங்க டெய்லி. ஒரு வீட்டில் முடிஞ்சோடனே அவங்களுக்குள்ளே போட்டி இருக்கும், எங்கள் வீட்டுக்கு அடுத்தது ஆர்த்திக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு அடுத்தது ஆர்த்திக்கு வாங்க. விநாயகர் வைக்காத வீட்டிலலாம் போயிட்டு கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு ஆர்த்திக்கு வாங்க. விநாயகர் இருக்கிற வீட்லேயுமே எங்கள் வீட்டுக்கு ஆர்த்திக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மாறி கூட்டிட்டு ஒரு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அந்த 10 டேஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். 5 நாள் வீட்டு விநாயகருக்குமே எல்லாருமே ரொம்ப பிஸி. விநாயகர் வைக்கிறவங்க தான் நிறைய பேர் ரொம்பவே பிஸி, ரொம்ப மாதம் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய விநாயகருக்கும் அதே மாதிரி தான், டெய்லி மார்னிங்கும் ஈவினிங் நைட்லேயும் ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்த்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கேயும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ ஏரியா வைஸாக ஒரு நாள் ஒருத்தர் வந்து படைப்பாங்க, ஒரு நாள் ஒருத்தர் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் பூஜைக்கு எல்லாருமே கலந்துப்பாங்க. ரொம்பவே ஒரு மாதம் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து வீட்டுங்களில் விநாயகர் வைக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா வந்து ஒரு அணையா விளக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. விநாயகர் வந்து அந்த இடத்துல உக்காந்ததுல இருந்து அவர் 5 நாள் கழித்து விநாயகரை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அது வரைக்கும் ஒரு விளக்கு அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது அணையாமல் எரியணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரிலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி மூடு போடுறவங்க இருக்காங்க. மூடு போடுற விளக்கே இருக்கும், அதை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த விளக்கும் அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கலாச்சாரமாக பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது குறைய. இன்கேஸ் நைட்டு தூங்கும் போது கூட எழுந்து பார்த்து பெண்கள் வந்து நிறைய பேர் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி ரொம்ப அழகாக வழிபடுவாங்க. அதை அணையவே விட மாட்டாங்க. விநாயகரை வந்து வீட்டில் வச்சுட்டு கதவை லாக் பண்ண மாட்டாங்க, கதவை சாத்த மாட்டாங்க. அதனால் யாரையாச்சும் ஒரு ஆளை வீட்டில் உட்கார வச்சுட்டு விநாயகரை வந்து வீட்டை பூட்டாமல் மிச்சம் எல்லாம் வெளில போயிட்டு வர்ற மாதிரி பார்த்துப்பாங்க. எல்லாருமே போயிட்டு வீட்டை பூட்ட மாட்டாங்க. இது ஒரு பழக்கமும் அங்கே இருக்குது நிறைய பேர்கிட்ட. அந்த மாதிரி 5வது நாள் விநாயகர் கிளம்பினோடனே அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு அந்த 5 டேஸ் வந்து எதுவுமே சாப்பிடாம ரொம்ப இதுவாக வழிபடுவாங்க. ரொம்ப நல்லாவே வழிபடுவாங்க, ரொம்ப மாதம் வழிபடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 5வது நாள் விநாயகர் போகிற அன்னைக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு மினி திருவிழா மாதிரி இருக்கும். 10வது நாள் போகிற அன்னைக்கு கோலாகல திருவிழா இருக்கும். 5வது நாள் போகிற அன்னைக்கு அதுலேயே ஒரு மினி திருவிழா மாதிரி இருக்கும். இந்த 10 நாளுமே ரொம்ப நல்ல ஃபெஸ்டிவல் டேஸ். 10 நாளுமே மிகப்பெரிய பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விநாயகர் சதுர்த்தி தான், கணபதி தான். 5வது நாள் வந்து ஒரு ஏரியாவுக்குமே ஒரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க விநாயகருக்கு. இது இந்த ஏரியா விநாயகர் வருது, அந்த ஏரியா விநாயகர் வருதுன்னு. அது வந்து 10வது நாளுக்கு. ஆனால் வீட்டுங்க பிள்ளையர் எல்லாம் 5வது நாள் போக ஆரம்பிக்கும். அந்த 10வது நாளை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5வது நாளில் சொல்கிறேன். 5வது நாள் விநாயகர் எல்லாமே போக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி 1.5 நாள் விநாயகரும் உங்களுக்கு கிளம்புன்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 நாள் வந்து ரொம்ப குறிப்பிட்ட வீடுகளில், கம்மியான வீடுகளில் வந்து 1.5 நாள் விநாயகர் போகும்.
அங்கே விநாயகர் போகிறது வந்து எப்படின்னா, இந்த தள்ளு வண்டி அந்த மாதிரி வண்டிலாம் இருக்குல்ல, அதை நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக அதுக்கு கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி, ஜிகினா பேப்பர்ஸ்லாம் ஒட்டி, லைட் எல்லாம் போட்டு, விநாயகர் அதில் வச்சு ரொம்பவே மாஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு ஓரளவுக்கு 1.5 நாள் பிள்ளையார் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த 5வது நாள் போகிற விநாயகர் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா மாஸாக பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் எடுத்துகிட்டு போகிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இங்கே வந்து விநாயகரை வந்து நம்ம கர்ச்சீஃபை இடுப்பில் கட்டுறோம். அங்கே வந்து அப்படி கிடையாது, கழுத்தில் போடுவாங்க கர்ச்சீஃபை விநாயகருக்கு. அது அங்கே ரொம்பவே பழக்கம். அது மாதிரி விநாயகருக்கு பிளாஸ்டிக் மாலையெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக விற்கும். அதெல்லாம் வாங்கி போடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப எப்படியெல்லாம் அழகு சேர்க்க முடியுமோ அழகுக்கு இன்னும் அழகு சேர்ப்பாங்க விநாயகருக்கு அங்கே. அது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, விநாயகருக்கு இங்கே மணக்கட்டை வாங்கி வச்சு விநாயகரை கொண்டு வருவாங்க. அங்கே விநாயகருக்குனே ஒரு மணக்கட்டையே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கலர் எல்லாம் போட்டு விநாயகர் படம் போட்டு அழகழகான கோலங்கள் போட்டு மணக்கட்டை விற்கும். ஆனால் எவ்ரி இயர் மணக்கட்டை பர்ச்சேஸ் பண்ணி விநாயகர் வாங்குறது அங்கே ஒன்றும் வழக்கம் இல்லை. ஒரு மணக்கட்டை அது வாங்கி வச்சாங்கன்னா அது உழைக்கிற வரைக்கும் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் அது முடிஞ்சு அடுத்த மணக்கட்டை வாங்கி வச்சுப்பாங்க. புதுசாக தான் மணக்கட்டை வாங்கி விநாயகர் வாங்கணும்னு அப்படிலாம் கிடையாதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 5வது நாள் விநாயகர் போகும்போது மணக்கட்டையில் தனியாக வச்சு விநாயகர் கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கம்மியான பேர். மிச்ச முக்கால்வாசி பேர் வந்து வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான். டெம்போ, லாரி, தள்ளுவண்டி இந்த மாதிரியெல்லாம் வச்சு அதெல்லாம் அங்கே இதில் விநாயகர் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கலர் பேப்பர் ஒட்டி, என்ன சொல்லப்போனால் இந்த தென்னை மரத்தில் ஓலெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சைடில் எப்படி தொங்க விட்டு ரொம்ப நல்லா அழகாக எப்படியெல்லாம் கவர் பண்ணி பார்க்க லுக்காக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வேனு டெம்போஸை கவர் பண்ணி அது உள்ள விநாயகர் வச்சுருப்பாங்க. ஒரு வேனில், ஒரு டெம்போவில், ஒரு லாரியில், ஒரு தள்ளுவண்டியில் இத்தனை விநாயகர் தான் வைக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு கணக்கு இருக்கும். ஒரு ஏரியா வைஸாக அவங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஏரியாவில் நிறைய பேர் விநாயகர் வைப்பாங்க. ஒரு 4-5 வீடு அந்த மாதிரி சேர்ந்து நம்மலாம் சேர்ந்து அவங்கெல்லாம் காசு போட்டு ஒரு 5 விநாயகர் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பாக பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு குரூப்பாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விநாயகரும் ஏரியாவிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்தமாகவே அங்கே வந்து சின்ன விநாயகர் போகிறது ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்கும். பெரிய விநாயகரோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மினி திருவிழா மாதிரி இருக்கும். போகும்போது அப்படி இல்லைங்க, சும்மா இல்லை, நல்ல பாட்டு, டிஜே, ட்ரம்ஸுன்னு போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. கலர் எல்லாம் போட்டு கலர் போட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா ஒரு கொண்டாட்டத்தோடு போகும் விநாயகர். நல்லா சினிமா சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப மாஸாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு விநாயகரை கரைப்பாங்க. அதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து வீட்டுங்க பிள்ளையாரை வந்து ஆர்த்தி பண்ணும்போது டெய்லி பிரசாதம் கொடுப்பாங்க. கடைசி நாள் அந்த பழங்கள்லாம் விநாயகர்கிட்ட இருக்கும்போது நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபன்னான ஆக்டிவிட்டி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி நாள் விநாயகர் எடுத்துகிட்டு போகிறப்போ கடைசியாக ஆர்த்தி பண்ணும்போது அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்காம டப்புன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. அந்த வீட்டாலும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சந்தோஷத்தில் ஒரு மகிழ்ச்சியில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சாப்பிடட்டும் அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கடைசியாக நல்லா ஒரு ஆர்த்தி வீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே விநாயகர் ஆர்ப்பாட்டத்தோடு கொண்டு போயிட்டு நதிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நதி, ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏரியாவுக்கும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போவாங்க. அதுவும் ரொம்ப விநாயகர் வர்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏரியா விநாயகர்லாம் இங்கே வரட்டும், இந்த ஏரியா விநாயகர்லாம் இந்த நதிக்கு இந்த ஆறுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அது பெரிய விநாயகருக்கு. சின்ன விநாயகருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற நதி, ஆறுக்கு எதுக்கு வேணாலுமே வந்து பக்கத்தில் எது இருக்கோ நியர்பையாக அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் விநாயகர் கரைப்பாங்க. விநாயகர் கரைக்கிறதுக்கு எல்லாம் அங்கே ஆள் இருப்பாங்க. சின்ன விநாயகர் கரைக்கிறதுக்கு நம்மளே போயிட்டு அப்படியே தண்ணியில் விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் அங்கே ஆள் இருப்பாங்க. அங்கேயே திருவிழா மாதிரி நிறையா லைட் செட் போட்டு அந்த நதி கரையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக அங்கேயே இருக்கும். அங்கே போய் இறங்கின உடனே கடைசியாக வந்து அந்த இடத்துல அந்த நதிக்கு முன்னாடி அங்கே ஒரு தடவை வச்சு எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க வீட்டு விநாயகரை நல்லா ஆர்த்தி பண்ணி பாட்டு பாடி அங்கே பாட்டு பாடலாம் உற்சாகமாக வழிபட்டு அனுப்புவாங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு அங்கே எல்லாருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கடைசியாக விநாயகரை கரைக்க போயிட்டு கிட்ட போயிட்டு நம்ம விநாயகர் போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கரைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களே, அவங்க கரைக்க ரொம்பவே ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும். அவங்க கரைச்சிட்டு அந்த மணக்கட்டையில் கொஞ்சம் மண்ணை போட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஆக்சுவலாக இவங்க எந்த வண்டியில் போனாங்களோ அந்த வண்டியில் ஏறிட்டு வந்துடுவாங்க. விநாயகர் அந்த வண்டியில் ஏறி ரிட்டர்ன் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. போகும்போது தான் நல்லா ஆர்ப்பாட்டமாக டான்ஸ் பண்ணிட்டு நடந்து போகிறது. வரும்போதெல்லாம் வந்து செல்லன்னு வண்டியில் வந்துடுவாங்க. வேனில் எதில் போகிறாங்களோ டெம்போவில் அப்படியே ஏறி வந்துடுவாங்க. அந்த மணக்கட்டையில் மண் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு போய் வச்சு விநாயகர் இருந்த இடத்துல அந்த செட்டிங் உள்ளே போய் வீட்டில் வச்சு லைட்டாக ஆர்த்தி பண்ணிவிட்டு
ஆர்த்தினா ரொம்ப விநாயகர் பாட்டு பாடுறதுலாம் இல்லை, லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிம்பிளாக படைச்சிட்டு லைட்டாக படைப்பாங்க. படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் கலைச்சிருவாங்க. மறுநாள் எப்பயும் போல் ஆர்டினரி லைஃப்க்கு வந்துடுவாங்க. பெரிய விநாயகர் இந்த 5 நாளும் ஆர்த்தி பண்ணுவாங்க. அடுத்த 5 நாள் இருக்குது, இதுதான் இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது. இது இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த 5 நாள் வந்து பெரிய விநாயகர் ஆர்த்தி பண்ணுறது இருக்கும். ரொம்பவே இதே மாதிரி மார்னிங் நைட்டு அப்போ எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. இன்னும் நல்லா போயிட்டு இன்னும் உற்சாகமாக ஆர்த்தி பண்ணுவாங்க. இந்த அடுத்த 5 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே விநாயகர் செட்டிங்னு ஒன்று போடுவாங்க, கணபதி செட்டிங்னு ஒன்று போடுவாங்க. ஏரியா வைஸாக ஒரு ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் எந்தெந்த இடத்துல விநாயகர் வைப்பாங்கன்றது ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்படுவாங்க. மோஸ்ட்லி வச்ச வருஷமே இந்த இந்த இடத்துல இங்கே இப்போ இந்த தடவை வைப்பாங்க, இங்கே செட்டிங் போடுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவங்க எவ்ரி இயர் கண்டினியூவாக செட்டிங்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. செட்டிங் மீன் வந்து பேய் செட்டிங் போடுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பேய் செட்டிங் போடுவாங்க. இந்த பேய் செட்டிங்கிறது எப்படின்னா, இந்த கொகை மாதிரி எங்கள் கயிறெல்லாம் இப்படி தொங்க விட்டு கலர் கலர் லைட்டு போட்டு இருட்டில் பயம் கொடுத்துறது, பயம்லாம் கொடுத்துவாங்க. சந்து சந்தாக போகிறது, படி ஏறி போகிற மாதிரி இப்படியெல்லாம் செட் பண்ணி கடைசியாக ஒரு மாதிரி அலற வச்சுட்டு விநாயகரை கொண்டு போயிட்டு விநாயகர் இருக்கிற இடத்த மண்டபத்தில் உள்ள நம்ம நுழைஞ்சிருவோம். அங்கே போயிட்டு மாதம் விநாயகரை வழிபட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவோம். இந்த செட்டிங்க்கெல்லாம் வந்து லைன் இருக்குங்க. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேயே பெரிய பேனர் வச்சு விநாயகர் இருக்கிற மண்டபம் வரைக்கும், அந்த செட்டிங் வரைக்கும் இந்த மஞ்சள் கலரில் சீரியல் பல்ப் இருக்கும்ல, அந்த பல்பெல்லாம் போட்டு என்னெல்லாம் லைட் பல்பெல்லாம் போட முடியும் கலர்ஃபுல்லாக போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அந்த இடத்த பார்க்குறதுக்கு. இது எல்லாமே நைட்டு தான் நடக்கும். அந்த லைட்டு வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக ஜொலிக்கும். எல்லாமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். லைன் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னே பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த மொதல் 5 நாள் வந்து விநாயகருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக வந்து வீட்டை வேற பூட்ட மாட்டாங்க. எல்லாரும் போயிட்டா வீடு வந்து விநாயகர் தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது. அப்படின்றதுனால அடுத்த 5 நாள் தான் அந்த சின்ன விநாயகர் வீட்டிலேருந்து கிளம்பினோடனே நெக்ஸ்ட் 5 நாள் இருக்கும்ல, 10 நாளில் ரிமைனிங் 5 நாள் அப்போ தான் பெரிய விநாயகருக்கு செட்டிங் போடுவாங்க. செட்டிங் போடாத பெரிய விநாயகர்லாம் இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி செட்டிங் போடுவாங்க. அதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு தான் போடுவாங்க. எல்லாருமே நைட்டு தான் போடுவாங்க. வெடிய கண் முடிச்சுலாம் செட்டிங் பார்த்தவங்க இருக்காங்க. 5 நாளும் தொடர்ந்து செட்டிங் பார்த்தவங்க இருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நம்ம மும்பை ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகலாம். நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும் போகலாம். இல்லை நம்ம ஊரில் மும்பையில் நம்ம எந்த ஊரில் இருப்பாங்களோ, மும்பையில் நம்ம ஊரில் இருக்கிற இடத்துல அங்கெல்லாம் எங்கெல்லாம் செட்டிங் போடுறாங்களோ அந்த இடத்துலாம் போய் பார்க்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு உட்பட்டது இருக்குது. நம்மளால் எந்த அளவுக்கு போய் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு போய் பார்க்கலாம். அப்படி தான் அங்கே இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த செட்டிங்கில் வந்து ராமாயணத்தை பற்றி பேசுவாங்க, மகாபாரதத்தெலாம் பற்றி பேசுவாங்க. அந்த செட்டிங்கில் பேசுகிறது மீன் அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டைலாக்ஸாக பேசுவாங்க. அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சு பேசுவாங்க. சிவனை பற்றி பேசுவாங்க, கடவுளை பற்றிலாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மும்பையில் வந்து மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப அங்கங்கே குட்டை குட்டையாக நின்று அதனால் வந்த பாதிப்புகள், மும்பையில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது, இந்த மாதிரியெல்லாம் பற்றி ஒரு பொது அவேர்னஸாக ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும்ல திரையில், அந்த ஸ்க்ரீனில் பற்றி அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் போட்டு காமிச்சு அதை பற்றிலாம் வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வாக அந்த செட்டிங் மூலயமா கொடுப்பாங்க. ஒரு நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க கணபதி செட்டிங் மூலயமா. இதை மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப லைன் இருக்கும். ஃப்ரீ லைனும் இருக்கும், காசுக்கு போகிற லைனும் இருக்கும். பேமெண்ட் கொடுத்து போகிற, காசு கட்டி போகிற லைனும் இருக்கும். காசு கட்டி கொடுத்து போகிற லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். உடனே இவங்க இங்கேருந்து அடுத்த விநாயகர் செட்டிங் பார்க்க போவாங்க. ஒரு நைட்டுக்குள்ளே நம்மளால் எவ்வளோலாம் போக முடியுமோ போயிட்டு ஒரு நைட்டு 3 o'clock 4 o'clock வீட்டுக்கு வந்து மறுபடியும் படுத்துருவாங்க. ஏன்னா மறுநாள் நம்ம எல்லாரும் ஒரு 5 நாளுமே நைட்டு செட்டிங் பார்க்குறது அவங்க ரொம்பவே நல்லா வழக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். எஸ்பெஷலி பேய் செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க விநாயகருக்கு வந்து சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த விநாயகர் மண்டபத்தில் பெரிய விநாயகர் இருக்கார் இல்லையா, அங்கே வந்து சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க. அது வந்து தம்பதிகள் கணவன் மனைவி கலந்துப்பாங்க. யார் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்க எக்ஸ்பான்சஸ் படி அவங்க வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஏரியா வைஸாக அன்றைக்கி சாப்பாடு போட்டு அது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த 10 நாளைக்குள்ளே. சில பேர் வந்து வீட்டிலே விநாயகர் வச்சுருந்தாலும் அந்த 5 நாளுக்குள்ளே சத்யநாராயண பூஜை வைக்கிறவங்களும் இருக்காங்க. இது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து இந்த விநாயகர் வந்து இந்த 5 நாள் 10 நாள்ன்ற சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 நாள் 10 நாள்ன்றது சில நாள் நல்லாமல் இருக்கும், சில நாள் நல்லா இல்லாமல் இருக்கும். அந்த நாள் நல்லா இல்லைன்னா நாள் தள்ளி போகும்.
இப்போ எப்படின்னா 5 நாள்னா ஒரு நாள் தள்ளி 6வது நாள் இருக்குல்ல, 6வது நாள் வந்து எடுக்க மாட்டாங்க, 7வது நாளாக எடுப்பாங்க. 10வது நாள் நல்லா இல்லைன்னா 11வது நாள் எடுக்க மாட்டாங்க, 12வது நாள் எடுப்பாங்க. ஆக்சுவலாக 5 நாள் 10 நாள்ன்றது சில நாள் நல்லா இல்லாமல் போச்சுன்னா நாள் தள்ளி போகும். 5 நாள்ன்றது 7 நாளாக இருக்கும், 5 நாள்ன்றது 7 நாளாக இருக்கும், அடுத்தது 10 நாள்ன்றது 12 நாளாக இருக்கும். அப்படியே இந்த 6வது நாள் எடுக்க மாட்டாங்க. 5வது நாள் பிள்ளையார் எடுக்கிற அன்னைக்கு அது பதில் 7வது நாள் எடுப்பாங்க. 10வது நாள் எடுக்கிற பிள்ளையார் வந்து 4 நாள் இல்லைன்னா 11வது நாள் எடுக்க மாட்டாங்க, 12வது நாள் எடுப்பாங்க. 5 நாள்ன்றது 7 நாள் ஆகிடும், 10 நாள்ன்றது 12 நாள் ஆகிடும். இந்த மாதிரியும் அங்கே செலிப்ரேஷன் இருக்கும். இப்படி நாள் தள்ளி போகும்போது ஒரு ஜாலி என்னென்னா, விநாயகர் இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பார், இன்னும் நல்லா போகும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும் எல்லாருக்குமே. என்னதான் உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு போனாலும் திரும்பி வந்து பார்க்கும்போது விநாயகர் இருக்க மாட்டார், சப்புன்னு இருக்கும். நெக்ஸ்ட் எப்படா ஃபெஸ்டிவல் வரும்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுன்னா இன்னும் நிறைய நாள் இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ஒன்று. இந்த விநாயகர் 10வது நாள் எடுக்கிற அன்னைக்கு ரொம்பவே ஆரவாரமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த எல்லாமே ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க. இந்த ஃபேக்ட்ரி, கடைங்க எங்கெல்லாம் அவங்களாம் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மதியம் 2 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் டே தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்கவே முடியாது, ஃபுல் பந்த் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பந்துன்றதுக்காக யாரும் இது கடைங்க எந்த கடைகளும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த கடைங்க எல்லாம் சாத்தியிருந்தாலும் இந்த ஸ்நாக்ஸ் கடைங்க, திருவிழாக்கான கடைங்க, மக்கள் எல்லாருமே அன்றைக்கி வெளியே தான் இருப்பாங்க, அவங்களுக்கான தேவை உள்ள கடைங்க அதெல்லாம் மட்டும் இருக்கும். மற்றபடி திருவிழாக்கான கடைகள் இருக்கும். மற்றபடி இந்த வேலைக்கு ஆள் வச்சு இன்றைக்கி வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வேலைக்கு வந்தால் அவங்க அன்றைக்கி திருவிழாவில் இருக்க முடியாது, விநாயகர் போகிறத பார்க்க முடியாது, என்ஜாய்மெண்ட்டில் கலந்துக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக கம்பல்சரி மதியம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க. ஸோ திருவிழாக்கான எல்லா கடைகளுமே இருக்கும். அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அங்கே எல்லாருக்குமே வந்து எல்லா விநாயகரும் பெரிய விநாயகரும் கிளம்புற டைம், கிளம்புறதுனா சாதாரணம் கிடையாது, நல்லா பெரிய பெரிய ட்ரம்ஸை வச்சு டிஜே வச்சு சவுண்ட் எஃபெக்டோட போட்டு செம்மையாக பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. நம்ம சாதாரண நாளில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்மளால் டான்ஸ் ஆட முடியுமா? ஆட முடியாது. ஆனால் அன்னைக்கு ஆட முடியும், அவங்க யார் வேணாலும். ஆக்சுவலாக விநாயகர் கிளம்புற அந்த மண்டபத்திலேருந்து விநாயகர் ஆக்சுவலாக ரோட்டில் தான் பந்தல் போட்டு வைப்பாங்க. அங்கே அந்த இடத்துலேருந்து அந்த ரோட்டில் இருந்து கரைக்கிற நதிக்கரை வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க ரோட்டில். அது அன்றைக்கி உண்மையாலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் அவங்க எல்லாருக்குமே. ஏன்னா மற்ற நாள் அந்த மாதிரி நான் யாரும் ஆட முடியாது, ஆனால் அன்றைக்கி ஆட முடியும். அன்றைக்கி என்னதான் கஷ்டம் இருந்தாலும் எல்லாருக்கும் அதெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அது. ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க அன்றைக்கி. மோஸ்ட்லி வீட்டிலே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே விநாயகர் பார்க்க போயிடுவாங்க. 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து அந்தந்த ஏரியா விநாயகர் போகுது இல்லைங்களா, அந்த ஏரியா விநாயகர் கூட போகிறவங்க இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. இன்னொன்று அதே ஏரியாவிலே இருந்தாலும் அவங்க பொதுவாக போயிட்டு எல்லா விநாயகரும் பார்க்கணுன்றதுனால அவங்க ரோட்டில் எல்லா விநாயகரும் பார்த்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. மோஸ்ட்லி ரோடு எல்லாமே வந்து ரொம்ப திருவிழாவாக இருக்கும், ரொம்ப கூட்டம் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு வந்து விளையாட்டுக்கான எல்லா பொருட்களும் கிடைக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழாக்கான கடைகள் எல்லாமே அன்றைக்கி இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாகவே விநாயகர் போகிற ரோடு எல்லாமே மும்பை ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் ஒரு கார்னர் பிளேஸாக எங்கே வந்து நின்னா எல்லா விநாயகரும் போகுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கார்னர் பிளேஸை போய் நினைப்பாங்க. ஒரு சென்டரான பிளேஸோ இல்லை ஒரு கார்னர் பிளேஸோ நின்னா அங்கே போய் விநாயகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளேஸை போய் நின்றுட்டு அங்கே விநாயகர் என்னென்ன விநாயகர் வந்து கலர்ஃபுல்லாக எல்லாமே விநாயகருக்கு சுற்றி லைட்டை போடுவாங்க. இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் கலர் லைட்டை போட்டு இருக்கவே விநாயகர் ரொம்ப அழகாக இருப்பார். அந்த கலர் லைட்டில் ரொம்ப பார்க்க என்ன அழகாக இருப்பார். டான்ஸு சவுண்ட் எஃபெக்ட்னு போட்டு சூப்பராக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் தாங்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். எல்லாம் நல்லா டான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எல்லாருமே செமையாக டான்ஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு. அந்தளவுக்கு எல்லாருமே ஒருத்தர் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா டான்ஸ் பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபெஸ்டிவல் அது விநாயகர் சதுர்த்தி. டம்மு 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 டம்முன்னு பட்டாசு சத்தமாக இருக்குங்க. அந்தளவுக்கு டம்மு 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 டம்முன்னு ஒரு பட்டாசு சத்தம், சந்தோஷமாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அந்தளவுக்கு அங்கே விநாயகர் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நதிக்கரை வரைக்கும் எந்த ஆறில் கரைக்கிறாங்களோ நதியில் கரைக்கிறாங்களோ அந்த இடம் மாபெரும் பிரம்மாண்டமாக டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு அங்கே போய் பார்க்குறவங்க இருப்பாங்க, அது வரைக்கும் போய் பார்க்குறவங்க இருப்பாங்க. ஒரு கார்னர் சென்டர் பிளேஸ்லேயே பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்டு விநாயகர் பண்டிகை நல்லபடியாக கொண்டாடி முடிச்சுடுவாங்க.
நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஆக்சுவலாக இந்த இந்த பெரிய விநாயகர் ஆர்ப்பாட்டமாக போகுது இல்லைங்களா, கலர் பவுடர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு போவாங்க. கரைச்சி முடித்த உடனே அதே வேனில் எல்லோரும் ஏறி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து ஈவினிங்காக தான் கிளம்பும், பகலில் கிளம்பாது, ஈவினிங்காக தான் கிளம்பும். ஒரு 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி. மதியம் போகிறது 3 4 கூட கொஞ்சம் கம்மி தான். எல்லாருமே அவங்களாம் வந்து பார்த்துட்டு அந்த கார்னர் பிளேஸ்லையோ ஒரு சென்டர் பிளேஸ்லையோ நின்று பார்த்துட்டு, இல்லை கரைக்கிற இடத்துக்கே போய் பார்த்துட்டு அவங்க வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த மண்டபத்தில் இருக்கிற விநாயகரை பார்த்தா வெறிச்சோடி இருக்குது. இந்த 2 சைடு விநாயகர் பக்கத்தில் குத்து விளக்கு தான் இருக்கும், நடுவில் விநாயகரே இருக்க மாட்டார். அந்தளவுக்கு வெறிச்சோடி இருக்கும், ரொம்ப ஏக்கமாக இருக்கும் எல்லாருக்குமே. அடுத்தது எப்படா வரும் இந்த 10 நாள் செலிப்ரேஷன், எப்போ வரும், நெக்ஸ்ட்டு எப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி வரும், கடைசியாக விநாயகர் கும்பிட்றப்போ இந்த தடவை நீ சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது, அடுத்த தடவை இன்னும் சீக்கிரம் வரணும், எப்போ வருமே சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கமாக எதிர்பார்ப்பாங்க. இதோட வந்து இந்த 10 நாள் ஃபெஸ்டிவல் முடிஞ்சுது. இது மூலயமா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அங்கே எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்றும் உங்கள் விஜய்.